பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 17. நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார். காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன். அவர் என் குரலை கேட்டருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த புதிய நாளிலே எங்களுக்கு புதிய தெம்பையும் புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து புதிய அனுபவத்தோடு மீண்டும் உம்மை தேடி உமது அருகில் வர நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் மெய்யான தெய்வம். உம்மை தவிர இந்த உலகத்திலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களும் உமக்கு முன்பாக மண்டியிடுவார்களாக. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தது நீர், விண்ணகத்தை படைத்தது நீர், மனித குலத்தை படைத்தது நீர், இயற்கை வளங்களை படைத்தது நீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுவது நீராக இருக்கின்றீர். அதை ஒவ்வொருவரும் அறிந்து அதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, மகத்தான நேசரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். ஏனென்றால் என் ஆண்டவர் மட்டுமே எங்களை ஆசீர்வதிக்க முடியும். எம் ஆண்டவர் மட்டுமே எங்களை பலப்படுத்த முடியும். எம் ஆண்டவர் மட்டுமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த முடியும். எங்கள் ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தர முடியும். எங்க ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல எங்களை அரவணைத்து தேற்றக்கூடிய தெய்வமாக நீர் இருக்கின்றீர். தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. நான் உங்களை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டருள்கின்றீர். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கருணை மிகு தெய்வமே, காலை, நண்பகல், மாலை வேளைகளிலே நாங்கள் உம்மை நோக்கி முறையிட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி புலம்பக்கூடிய வேளையிலே எங்களை தேடி வந்து எங்களுடைய புலம்பலை கேட்கின்றீர். எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றீர். எங்களுடைய குரலை கேட்டு பதில் தருகின்றீர். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுடைய குரலை கேட்பீராக. எங்களோடு கூட தங்கி இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இந்த உலகத்தில் நேர்மை அற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வழிகளில் சென்றிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அநேக அற்ப பாவங்களையும் சாவான பாவங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றோம். இருந்த பொழுதும் கூட நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர். இந்த நாளிலே நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து என் ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து விடுவோம் என்பதை நம்புகிறோம் அப்பா. நீர் எங்களுக்குள் இருக்கும் பொழுதும் உமது வார்த்தைகள் எங்களுக்குள் இருக்கும் பொழுதும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். மற்றவர்களையும் தவறில் விளைவிக்க மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு, என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவர், நீரே வல்லவர், நீரே நல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, எங்கள் மீது மனம் இறங்குவீராக. உம்மிடம் தஞ்சம் புகுந்து இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலில் நாங்கள் தங்கி இருக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை உம்மை விட்டு அகன்று சென்றது போதும். இந்த நாளிலே நாங்கள் தங்குவதற்கு உம் அருகிலே ஒரு புகலிடத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்.
உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர், சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர். இந்த நாளிலும் உமது திரு சமூகத்திலே விழித்தெழுந்து ஜெபிக்கவும், ஆண்டவரே உமது அன்பு பிள்ளைகளாக மாறிவிடவும், பொல்லார்களுடைய கரங்களிலே வீழ்ந்து விடாதபடி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும், நெறி தவறி சென்று விடாதபடி என் ஆண்டவருடைய உள்ளத்தை அறியக்கூடிய அந்த அருளை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவியாய் இருந்த பொழுதே எங்களுக்காக உமது ஒரே பேரான மகனை அனுப்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் அவருடைய இறப்பினாலும் மீட்பினாலும் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த உலகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தெய்வம் எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை உணர்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து என் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நல்ல உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோரோடும் கூட இருப்பீராக. தூய ஆவியையும் தூய வல்லமையும் தூய பலத்தையும் கொடுத்திட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே படைகளின் கடவுளாக இருக்கின்றீர், இரக்கம் நிறைந்த தெய்வமாக இருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே எங்கள் எதிரிகளின் வீழ்ச்சியை கண்ணால் கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் அதை போல் நாங்கள் பாவத்தில் விழுந்து எங்களுடைய எதிரிகளை போல் மாறிவிடாதபடி ஒவ்வொருவர் மீதும் கருணை கொண்டு அவர்களுக்காக உமது திரு சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது தங்க கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் 118வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையிலே, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாய் இருக்கிறது என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்த நேரத்திலே எங்களை ஒரு கட்டடத்திற்கு மூளை கல்லை போல, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மூளை கல்லை போல நீர் மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து உம்மை தேடி நாடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ, கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் பலப்படுத்தும், எல்லாருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றும், எல்லாரிடம் இருக்கக்கூடிய குற்ற பலிகளை எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களுடைய நோய்கள் குணமாகும் பொழுது என் ஆண்டவருக்கு சாட்சியாக அந்த குடும்பமே இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே இந்த ஏழையினுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன்.
அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய மலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.